पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्तुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே நாம் இப்பொழுது 489வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் கர்மபுக் என்பது. எம்பெருமான் பல லீலைகள் நடத்தியிருக்கான். அதில் அற்புதமான லீலை ஒன்று 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்த்த லீலை. ஏன்னா மார்கழி மாதத்தில் இது ஷூட் நடக்கிறது, அதனால் மார்கழி மாத பாட்டோடு அடிச்சுக்கிட்டேங்கிறீங்களா? அதாவது ஆண்டாள் பகவானை பற்றி இப்படி பாடுறா, 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். 33 கோடி தேவர்களுக்கு முன்னாடி போய் மனிதர்கள் அவர்களுக்கு கட்டும் கப்பத்தை தவிர்த்து நீயே எடுத்துக்கொள்ளக்கூடிய மிடுக்கை உடையவனே என்று இதற்கு ஒரு பொருள். பொதுவாக 33 கோடி அமரர்கள் தவித்து நிற்கும் பொழுது ஆதி மூலமே என்று கத்திய யானையை காக்க முன் வந்த பெருமானே என்று ஒரு பொருள். இது இன்னொரு பொருள். 33 கோடி தேவர்கள் யாகத்தில் தங்களுக்கு கப்பம் கிடைக்கும்னு காத்திருந்த பொழுது அவர்களுக்கு கப்பம் கிடைக்காதபடி தவிர்த்த எம்பெருமான். இது என்ன கதை? பிரம்மதேவன் இருக்காரு, ரொம்ப புண்ணியம் பண்ணினவர், அதனால தான் பிரம்மாவாக இருக்கார். அவர் பெரிய பக்தி யோகமும் பண்ணுறார், மோட்சம் வேணும்னு. அந்த பிரம்மா பக்தி யோகம் பண்ணுறதுனால அவர் தன்னுடைய டியூட்டியை செய்து விட்டு அமைதியாக பகவானை தியானம் பண்ணுவார் ஒவ்வொரு நாளும். அந்த தியானத்திலே பகவான் எதிர்க்கே வரபோது எதிர்க்கே நேரே வந்தது போல காட்சி வேண்டும். உருவெளி தோற்றத்தில், உருவெளி தோற்றம்னு தமிழர்கள் சொல்வார்கள். ஸ்க்ரீனே இல்லாமல் எதிர்க்க ஒரு இமேஜ் வந்த மாதிரி இருக்கணும். அந்த பகவானை தொட முடியாது, அது நமக்கு பாவனை அதிகமாகி கற்பனையினால் எதிர்க்கே அவர் நிற்பது போன்ற ஒரு தோற்றம். அப்படி ஒரு தோற்றம் வந்துட்டு இருக்கணும். அந்த தோற்றத்தையே பார்த்து சுற்றுப்புற சூழ்நிலை மறந்து அவனையே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அதுதான் பக்தி யோகத்தின உத்தமமான நிலை. அந்த நிலை கிடைத்தால் தொடர்ந்து பகவானை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். நிறைய நாள் பண்ண நம்முடைய தீவினைகள் அழிந்து நாம் தூயவராகி தூய்மை நன்கு பெற்று எந்த தீயத்தன்மை இல்லாத புண்ணியம் 0 பாபம் 0 என்கிற அக்கௌண்ட் இருக்கும் பொழுது நாம் மோட்சத்துக்கு ரெடியான நாள். அப்புறம் இந்த சரீரத்தை விட்டு மோட்சத்துக்கு போக போகிறோம். அது வரும். பிரம்மதேவனுக்கு இந்த பதவி காலத்தில்
அந்த பக்தி யோகம் பண்ணணும். பக்தி யோகம் பண்ணி 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 இந்த பதவி காலத்துக்குள்ளே முடிஞ்சு வைகுண்டம் போகணும்னு ஆசைப்படுறார். அப்பேற்பட்ட பிரம்மாவுக்கு அந்த பக்தி யோகத்தில் இந்த உருவழி தோற்றம் வரமாட்டேங்கிறது. சில நாள் நமக்கும் வராது, சில சமயம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் வரல. தவித்தார். எந்த பாவனை அமுக்கிறதோ தெரியலையே. இந்த இறைவனை நாம் நேரே பார்ப்பது போன்று சாட்சாத்கரிப்பது போன்ற நிலை கிடைக்க மாட்டேன் என்கிறது என்று பிரம்மா அழுதார், கதறினார். சந்திரனை பிடிச்சி கொடுன்னு கேட்குற குழந்தை அம்புலி வேண்டிய பாலகனை போல அழுதார். அந்த சமயத்தில் வானொலி ஒன்று அசரீரியாக கேட்டது. சரீரம் தெரியல, உடல் தெரியல, வாய்ஸ் மட்டும் கேட்குது. அந்த வாய்ஸ் சொல்லித்து, பிரம்மா உன்னுடைய பாபங்கள் உன்னுடைய தியானத்துக்கு இடையூறாக வருது. அந்த பாபங்கள் நீங்கிட கழுவாயாக பிராயச்சித்தமாக 100 அஸ்வமேத வேள்வி பண்ணு. அதை கேட்டவுடனே பிரம்மா இன்னும் அதிர்ச்சி அடைந்தார். 1 அஸ்வமேதம் பண்ணுறதே கஷ்டம், 100 அஸ்வமேதம் அவ்வளோ பாவமாக நம்மகிட்ட இருக்கு, என்ன செய்வது எம்பெருமானேன்னு கதறினார், அழுதார். கருணாமூர்த்தியான திருவேங்கமுடையான்னு சொன்னான். இந்த சத்தியவிரதம்னு ஒரு பகுதி இருக்குது தொண்டை மண்டலத்தை பாரத தேசத்தில். இந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அங்கே நீ எது செஞ்சாலும் அது உடனே கோடி மடங்காக மேக்னிஃபை ஆகிடும். அங்கே ₹1 ஒருத்தருக்கு தானம் பண்ணால் கோடி ரூபாய் தானம் பண்ண புண்ணியம். அங்கே ஒருத்தருக்கு தானம் பண்ணால் கோடி பேருக்கு தானம் பண்ண முடியும். அப்படி சத்தியவிரத க்ஷேத்திரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே போய் இந்த அஸ்வமேதத்தை ஒன்று பண்ணாலே போகும், 100 மல்டிப்ளை ஆகிடும், உன்னுடைய பாபங்கள் கழியும். இந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் தான் நாம் இருக்கோம். காஞ்சிபுரம் தான் சத்தியவிரத க்ஷேத்திரம். பிரம்மதேவன் அங்கே போய் வேள்வி செய்ய தீர்மானித்தான். பிரம்மதேவன் செய்கிறான். எல்லா வேள்வியில் உள்ள எல்லா தேவர்களுக்கும் அந்தரியாமியான நாராயணன் இருக்கான். அவன் திருப்திக்காக செய்கிறேன் என்று செய்கிறான். அதனால் ஏகப்பட்ட பிரம்ம அஸ்வமேத யாகத்தில் பலி கொடுக்கப்படக்கூடிய விலங்குகளே பெரிய லிஸ்ட்டு. அந்த விலங்குகள் எனக்கு எனக்கு என்று என்னுடைய ஷேர் என்று பல குட்டி தேவர்கள் ரெடியாக இருப்பா. அத்தனை பேருக்கு அதை ஹோமம் பண்ணணும். அந்த குட்டி தேவர்கள்லாம் காத்துட்டுருக்கா தங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு. பிரம்மதேவன் மந்திரம் சொல்கிறார், இந்திரா யஸ்வா, நமக்கு வரப்போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இந்திரனுடைய பாகம் வரல. இந்திரனுக்கு யாரோ சாப்பிட்றா. கள்ள ஓட்டு மாதிரி யார் போடுறாங்க, நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஓட்டு போயிட்டான். ஏன் கருத்தாவது ஓட்டு போட்டிருக்கேன் நீங்கிறான். என் கையில் பாரு மையை காணும், ஏன் மையை எரேஸ் பண்ணுற ஏதோ கெமிக்கல் வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி இவனுக்கு வரல. பிரம்மதேவன் யாகம் பண்ணுறார், அவர் மந்திரம் சொல்கிறார், வசிட்ட சொல்ல பிரம்மதேவன் வேள்வி பண்ண ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆனால் இந்திரனுக்கு அந்த டேஸ்டே வரலை. இது என்னது என்று இந்திரன் பார்த்தான். பக்கத்தில் உள்ள தேவதைகளை கேட்டான், எங்களுக்கு வரலன்னுட்டான். ஆனால் பிரம்மா பாட்டு ஹோமம் பண்ணுறார். இவ்வளோ பெரியவர் நம்ம எல்லாம் வரவழிச்சு யாகத்துக்கு நமக்கு ஒரு பங்கும் தராமல், ஒரு மரியாதை இல்லாமல் யாருக்கோ எல்லாத்தையும் அள்ளி தள்ளுறார். இது என்ன அநியாயம் என்று தேவர்கள், என்ன யாகம் இது, எங்களுக்கு எங்கள் பங்கு வரவில்லை என்று குமரினார்கள், சத்தம் போட்டார்கள், கோஷம் போட்டார்கள், வாக் அவுட் செய்வோம் என்று பிரம்மதேவனை டென்ஷனில் கொண்டு விட்டார்கள். பிரம்மதேவன் சொன்னார், நான் சொல்லித்தான்ப்பா எடுக்கிறேன், இந்திராய சுவாகா அப்படின்னா நான் இந்திரனுக்குன்னு கொடுக்கல, பாத இந்திரனுக்கு உள்ளே உரைகின்ற இறைவனுக்குன்னு கொடுக்குறேன். அவன் எடுத்துன்னு போயிட்டான். என்னது யாருக்கு கொடுக்கலாம் வந்தால் எடுத்துன்னு, உங்களுக்கு தான் இந்திரன் கடன்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் உள்ளே இருக்க அந்தர்யாமி நாராயணனுங்கிற அறிவு எனக்கு இருக்குது, அது தெரிஞ்சுட்டதுனால நாராயணுக்கு தான் கொடுக்குறேன். அவன் எடுத்துக்கிறான். இங்கே எங்கே பார்த்தார்கள் ஒரு பெரிய சிரிப்பு. பார்த்தா நாராயணன் சாப்பிட்றாரு. இப்படி எங்களுக்கு வராமல் தடுத்து நீயே சாப்பிடலாமா நாராயணா என்று தேவர்கள் கேட்டார்கள். பகவான் சொன்னா, உங்களுக்கு புரியணும் இல்லையா, நீங்கள்லாம் எப்படி அப்படின்னா படையல் பண்ணுறாங்க, ஸ்ராத்தம் திதி. அந்த ஸ்ராத்த திதியில் ஒரு சுவாமியை கூட்டி, நீ தான் எங்கள் அப்பா தாத்தா குழு தாத்தா ஸ்தானத்தில் இருந்து இந்த படையில் ஏற்றுக்கொள்ளணும்னு கொடுக்குறோம். அவர்கள் அதை சாப்பிட்றா. அந்த சாப்பிட்டா அந்த பித்திருக்கள் அதன் மூலம் சந்தோஷப்படுகிறார். அதை போல் இவெல்லாம் நான் வச்சுருக்கேன், இவங்கள்லாம் என் பிரதிநிதியாக சாப்பிட்றான். அது பகவான் உனக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு கொடுத்தா எனக்கு தான் வரும். அதனால் நீங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதுதான், இத்தனை எனக்கு தான் என்று பகவான் சொன்னான். இப்படி பிரம்மதேவன் செய்த அஸ்வமேத கர்மாவில்
அந்த எத்தனை பாகம் உண்டோ அனைத்தையும் தானே சாப்பிட்டதுனால சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் இன்று காஞ்சிபுரம் வரதராஜானாக நமக்கு சேவை சாதிக்கூடிய பெறுவான் கர்மபுக் என்ற திருநாமத்துக்கு உரியவனாகிறான். அவன்தான் திருவேங்கடமுடையான். எனவே திருவேங்கடமுடையானை கர்மபுக் என்று சொல்லி ஆனந்தப்படுகிறார் நாரத பகவான். இங்கே இந்த திருநாமத்துக்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளு. பிரம்மாஸ்வமேதே சுராந்தராணாம் பிரம்மாஸ்வமேதேத சுரேதராணாம் ஹவிம்ஷி சர்வாண்யபிமுக்தவான்யகா பிரம்மாஸ்வமேதேத சுராந்தராணாம் ஹைம்ஷி சர்வாண்யபிமுக்தவான்யகா சகர்மபுக் நாமதயேஷ பாதி சத்யவிரதே ஸ்ரீ விழசீலநாதகா. இப்படி சத்தியவிரத க்ஷேத்திரத்திலே கர்மபுக்காக எம்பெருமான் திருவேங்கடமுடையான் காட்சி தருகிறான். இதற்கான தமிழ் பாசுரம்: பிரமன் செய்த பரிவேள்வி அதனில் பிற சுரவிகள் அனைத்தும் முன் சென்று பிற சுரரவிகள் அனைத்தும் முன் சென்று ஏற்றான் என்பதனாலே கரிகிரி வரதன் என கர்மபுக் காவானே வெங்கடவான பெருமாள் தானே. எங்கே? என்னுடன் கலந்து சிந்தனை செய்யுங்கள். சர்வாந்தரியாமியாக எல்லாருக்கும் உள்ளுரைய தெய்வமாக அனைத்து தேவரும் வழிபடக்கூடிய தெய்வமாகிய நாராயணன் அவனே பக்தியோடு சமர்ப்பிக்கக்கூடிய பொருளை இந்த தேவர் மூலம் ஏற்பதை விட்டு தானே நேரம் ஏற்றால் எப்படி இருக்கும்? அதுதான் காஞ்சிபுரத்தில் நடந்தது. அதை நாரதன் நன்கு கூட இருந்து பார்த்தவர். அந்த நாரதர் அதனால பாடுறார், எம்பெருமானுக்கு சர்வ கர்மாக்கள்னாலும் ஆராதிக்கப்படக்கூடியவனாகினால அவன்தான் கர்மபுக் கர்மங்களை அனுபவிக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட கர்மபுக்காக திருவேங்கடமுடையான் திகழ்கிறான் என்று நினைத்து பார்த்து இதை ஜெபியுங்கள். திருவேங்கடமுடையானை தியானம் பண்ணுங்கள். எங்கேயுடன் கலந்து ஜெபியுங்கள். கர்மபுஜே நமஹா. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாய. வேங்கடத்துறைவார்க்கு நம. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.